ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். हमारे परमेश्वर यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. மீண்டுமாய் இந்த ஆராதனை மூலமாய் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. और एक बार इस वचन के द्वारा परमेश्वर आप सभी को आशीषित करें. எல்லா சூழ்நிலையிலும் இந்த வார்த்தை நமக்கு நன்மையாயும் பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கிறது. ये वचन जो है हर परिस्थितियों में हमारे लिए एक प्रयोजन है, एक लाभदायक है. अनेक சமயத்துல நம்ம பொதுவாக இப்படி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே ஒரு வாசலை திறந்துருங்க என்று ஜெபம் பண்ணுவோம். कई बार हम इस तरह प्रार्थना करते हैं, परमेश्वर मेरे लिए एक रास्ता खोल दीजिए. நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு சில வாசல்களை கதவுகளை அவர் திறப்பார். जरूर परमेश्वर हमारे लिए कुछ ऐसे द्वारों को, रास्ताओं को खोलते हैं. இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில சில கதவுகள் திறக்கப்படக்கூடாது, அது அடைக்கப்பட வேண்டும். लेकिन आज हम इस पर ध्यान देना चाहते हैं, हमारे मसीह जीवन में आज ऐसे कुछ दरवाजे हैं, उनको खोलना नहीं वरन वे बंद ही रहना चाहिए. அதைத்தான் பரலோகமும் விரும்புகிறது. इन्हीं कार्य को स्वर्ग भी चाहती है. எல்லா கதவுகளையும் நாம் திறந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. सारे दरवाजे को खोलने की कोई जरूरत नहीं है. சில சமயத்துல சில இடத்துல சில கதவுகளை நாம் சாத்த வேண்டும். कई बार कई स्थानों में हमें कुछ ऐसे दरवाजों को बंद ही रखना चाहिए. சொல்லப்போனா கர்த்தரே இந்த கதவை மூடி இருக்கிறார். और भी कहें तो परमेश्वर आप ही ऐसे दरवाजों को बंद किए हैं. எங்க பார்க்கும்போது ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்துல कहाँ है, आइए देखें. उत्पत्ति 7वें अध्याय में நோவாவுடைய வாழ்க்கையில, नूह के जीवन में நோவாவுடைய கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. नूह के लिए परमेश्वर की आंखों में कृपा मिली. ஏனென்றால் மனுஷர்கள் பயங்கரமான ஒரு பெரிய பாவத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறார்கள். क्योंकि मनुष्य जो है बहुत बड़ी पाप किया और जा गए थे. தேவன் மனிதர்களை உண்டாக்கினதுக்காக அவர் व्यसनப்பட்டார். परमेश्वर ने मनुष्यों को सृजे हैं, इसके चलते उन्होंने बहुत ही दुखित हुआ. சோ இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கென்று அவர் பிளான் பண்ணி, तो इसीलिए परमेश्वर संसार को बिल्कुल नाश करने के लिए चाहते थे. இப்ப நோவாவை மாத்திரம் அவர் தெரிந்து கொள்கிறார். अब केवल नूह को चुन लिया है. நோவாவை தெரிந்து கொண்டு நோவாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை கொடுக்கிறார். और नूह को चुना है और नूह के पास एक बहुत बड़ी प्रोजेक्ट को परमेश्वर ने दिया है. அது என்னவென்றால் கொப்பேர் மரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பேழை செய்ய வேண்டும் என்று சொல்லி, वो क्या था, एक बड़ी जहाज को परमेश्वर नूह के बनाने के लिए कहते थे. அதோட சைஸ் என்ன, அது எப்படி உள்ள இருக்க வேண்டும் என்பது எல்லாவற்றையும் கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். उनकी नाप वगैरह क्या है, उसके अंदर क्या क्या रहना चाहिए, किससे बनना चाहिए, सारे विवरण को परमेश्वर उन्हें बताते हैं. சோ நோவா ஒரு இன்ஜினியர் அல்ல. नूह एक इंजीनियर तो नहीं रहा. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க அதற்கேற்ற மாதிரி தாழ்ந்து உள்ளவர்களாய் மாறுவார்கள். लेकिन जो व्यक्ति परमेश्वर की बात को मानकर चलते हैं, वो व्यक्ति के पास परमेश्वर वही टैलेंट को दिया देते हैं. உங்க வாழ்க்கையில கூட சில சமயத்துல உங்க அப்பா அம்மாவோ உங்க பேரண்ட்ஸோ உங்க தலைமுறையில யாருமே ஊழியக்காரர்களா இல்லாம இருக்கலாம். आपके जीवन में भी, आपकी पीढ़ी में भी कोई भी व्यक्ति वो सेवक नहीं रहा होगा. கர்த்தருடைய அழைப்புக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நாமும் அப்படிப்பட்ட ஒரு திறமைகளையும் தாழ்ந்துகளையும் கர்த்தர் நமக்கு தருகிறவராய். लेकिन जब हम परमेश्वर की बुलाहट को मानते हैं तो परमेश्वर ऐसे तालंद से हमें भर देते हैं. சோ நோவா தனக்கு கர்த்தர் சொன்னபடி எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து செய்து முடிக்கிறார். सो नूह ने जो परमेश्वर की आज्ञा के अनुसार सब कुछ उन्होंने बनाया. சோ இப்ப ஜலப்பிரளயம் மழை பயங்கரமா ஸ்டார்ட் ஆகிருச்சு. अब बहुत बड़ा बरसात शुरुआत हो गई है. நோவா அவருடைய மனைவி 3 குமாரர்கள் 3 மருமகள்கள் எல்லாரும் பேழைக்குள் பிரவேசிக்கிறார்கள். अब नूह अपनी पत्नी और बहू और बच्चों के साथ उस जहाज पर चले. அதே போல மிருகங்கள்ல எல்லாம் ஜோடி ஜோடியாய் உள்ள பிரவேசிக்கிறது. वैसे ही जानवर में भी जुड़वा जुड़वा को अंदर जा रहे थे. பேழை முழுவதுமாய் நிரம்பிற்று. अब वो सारा जहाज भर गया. வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் उत्पत्ति 7वें अध्याय का और पलटे 13ஆம் வசனத்துல, 13वीं आयत में, அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாராகிய சேமும் காமும் யாபோத்தும் அவரோடு கூட நோவாவுடைய மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ठीक उसी दिन नूह अपने पुत्र सेम, खाम और येपेत और अपनी पत्नी और तीनों बहुएं समेत और उनके संग एक एक जाति के सारे जानवर के साथ जहाज में गए. 15வது வசனம், 15वीं आयत, இப்படியே ஜீவ சுவாசம் உள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவுடைய பேழைக்குள் பிரவேசித்தன. जितने प्राणियों में जीवन की आत्मा थी, उनकी सब जातियों में से दो दो नूह के पास जहाज में गए. 16வது வசனம், और 16, தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகல விதமான மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தனர். அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு
கதவை அடைத்தார். और जो गए वह परमेश्वर की आज्ञा के अनुसार सब जातियों के प्राणियों में से नर और माथा गए, तब यहोवा ने उसका द्वार बंद कर दिया. நோவா கர்த்தர் சொன்ன எல்லா கட்டளைகளையும் செய்து முடித்த பிறகு கர்த்தர் அவனை உள்ள விட்டு கதவை சாத்திட்டார். जब नूह ने परमेश्वर की सारी आज्ञाओं को पूरा कर चुका है, तब परमेश्वर ने नूह को जहाज के अंदर उनको रख कर दरवाजा बंद कर लिया. ஆல்மோஸ்ட் 2 வருஷம் நோவா ப்ரீச் பண்ணுகிறார். 2 साल तक नूह ने प्रचार किया करता था. ஆல்மோஸ்ட் 2 வருஷம் இந்த வேலைகளை செய்கிறார். यानी 200 साल तक उन्होंने जहाज को बनाया. எத்தனை வேலைகள் இல்லையா? कितना सारा काम होता होगा. ஆனா இப்ப உள்ளார போப்பா தம்பி அப்படின்னு சொல்லி உள்ளார போட்டு வெளியில கர்த்தர் அந்த கதவை அடைச்சிட்டார். लेकिन अब परमेश्वर ने क्या किया, तो अंदर जा करके उनको अंदर भेजकर बाहर दरवाजा बंद कर लिया. உள்ள நோவா கதவை அடைக்கல. अंदर नूह ने दरवाजा बंद नहीं करी, சரியான நேரம் வரும்போது கர்த்தரே கதவை அடைச்சிட்டார். लेकिन उचित समय पर यहोवा ही दरवाजा को बंद किया. அதாவது உள்ளார எப்படி இருக்கும் பாத்தீங்களா? யோசித்து பார்த்தா பயங்கரமா இருக்கும் நம்மளுக்கு. अगर जरा सा सोचकर देखिएगा अंदर जहाज के अंदर कैसा रहता होगा. நம்ம ஒரு விலங்கியல் கண்காட்சிக்கு ஜூக்குலாம் காலைல போயிட்டு மதியானம் சாயந்தரம் வந்துருவோம். जैसे हम कोई भी चिड़ियाघर जाते हैं तो सवेरे जाते हैं तो शाम तक हम घर वापस पहुंचते हैं. ஆனா இங்க மனுஷன் உள்ள போறான் எப்ப வெளியே வருவான்னு நம்மளுக்கே தெரியாது. लेकिन यहाँ पर नूह जो जहाज के अंदर गया, पता नहीं वो कब आएगा. ஏன்னா கேட்ட சாத்தினவர் நோவா இல்ல கர்த்தர். क्योंकि दरवाजा किसने बंद किया? नूह नहीं, वरन परमेश्वर आप ही किए हैं. எப்படி இருக்கும் பாருங்களேன். कैसा रहता होगा देखिएगा. உள்ளார எல்லா சைடுமே விலங்குகளா தான் இருக்கும். जहाँ देखिए जानवर ही मिलेगा. விலங்குகளோட தான் அவர் உட்கார்ந்திருக்கார் வாழ்க்கை. यानी अपना जिंदगी जानवर के साथ ही बिताना पड़ता है. விலங்குகள் பாஷையெல்லாம் கூட கற்றுக்கொண்டு இருப்பாங்க. शायद उन्होंने वो जानवर की भाषा तक जानते होंगे. வந்து ஒரு கொரோனா டைம்ல எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்தோம் பாத்தீங்களா? जैसे मानिएगा कोरोना के समय पर हम सब घर के भीतर रहते थे. ஒரு லாக்டவுன் ஃபர்ஸ்ட் ஒரு 7 நாள் வந்துச்சு. पहला 7 दिन की एक लॉकडाउन हुआ था. அதுவே யாராலையும் தாங்க முடியல. उसी कार्य को भी लोग सह नहीं पा रहे थे. அடுத்து திருப்பி இன்னொரு 7 நாள் வந்தது. उसके बाद और 7 दिन की लॉकडाउन हुआ. யாராலையும் தாங்க முடியல வீட்டுக்குள்ள இருக்கிறது. लोग घर के भीतर रहना तो इतनी मुश्किल हुआ. எல்லாத்துக்கும் ஒரு ஜெயில் மாதிரி இருந்துச்சு. सबके लिए लगा कि हम जेल खाने में हैं. எப்ப விட்டா வெளியே ஓடி வருவோம்னு இந்த மாதிரி இருந்துச்சு. कब हमें छोड़ेंगे, भाग दौड़ कर जाएंगे करके लगा था. நம்மளுக்கு அது தெரியும். ஆனா நோவாவுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. हमें तो कुछ जानते थे क्या हो रहा है क्या नहीं हो रहा है करके, लेकिन नूह को कुछ भी नहीं मालूम था. இங்க நோவாவுடைய கண்கள கர்த்தருடைய கண்கள நோவாவுக்கு கிருபை கிடைத்ததெல்லாம் நல்லதுதான். जरूर परमेश्वर की नजर में नूह के लिए अनुग्रह मिला, अच्छी बात है. அந்த கிருபை இப்போது முடிவடைந்து விட்டதுங்க. लेकिन अब वो अनुग्रह खत्म हो चुका है. அதாவது இதுவரையும் கர்த்தருடைய கிருபை அந்த ஜனங்கள் மேல இருந்துச்சுங்க. यानी अब तक परमेश्वर की कृपा उन लोगों के ऊपर था. ஆனா இப்ப लेकिन अब जो है அந்த கிருபையை கர்த்தர் மூடிட்டாரு. परमेश्वर अब उस अनुग्रह को बंद कर दिया है. கர்த்தர் இரக்கமுள்ளவர் தாங்க. जरूर परमेश्वर दयालु है. கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கிறவர் தாங்க. परमेश्वर हमारे मौका को देते हैं. கர்த்தர் ரட்சிப்பை இலவசமாய் தருகிறவர் தாங்க. परमेश्वर जरूर हमारे उद्धार को मुफ्त में ही देते हैं. எல்லாத்துக்கும் ஒரு டைம் பீரியட் தான். लेकिन सबके लिए एक समय होता है. அந்த கதவு மூடப்பட்டு விட்டது. अब वहां पर वो दरवाजा बंद किए गए. மழை வந்துருச்சு. बरसात होने लगा. எல்லாம் வந்துருச்சு. बाढ़ आ गई. வெளியில இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து அந்த நோவாவுடைய கதவை தட்டி இருப்பாங்களே. सारे बाहर के लोग जरूर नूह की दरवाजा को, उस जहाज को खटखटाते होंगे. கர்த்தரதெல்லாம் நோவாவுடைய காதுல கேட்டிருக்குமே. उन लोगों की चिल्लाहट जरूर नूह के कानों में पहुंचता होगा. சப்போஸ் ஒருவேளை நோவா உள்ள சத்தியம்தான் கண்டிப்பா திறந்திருக்கலாம். यदि नूह बंद किया होगा दरवाजा को तो जरूर वो खोलता भी होगा. ஆனா இங்க கர்த்தரே சாத்திட்டார். लेकिन यहाँ पर यहोवा ही बंद किए हैं. கிருபையின் காலம் முடிந்து விட்டது. यानी अनुग्रह का समय खत्म हो चुका है. தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु की प्रिय लोगों, தான் கர்த்தருடைய தயவுள்ள கிருபை நிறைந்த காலம். यही हमारा परमेश्वर का अनुग्रह से भरा हुआ एक समय है. கர்த்தர் இரக்கமாய் கிருபையாய் இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். परमेश्वर हमारे लिए दयालु से अनुग्रह से इन दिनों को हमारे लिए दिए हैं. இன்றைய நாட்கள வார்த்தைகளை நீங்க பிடித்துக் கொள்ளுங்கள். इन दिनों में हमें क्या चाहिए? परमेश्वर के वचन को हमें पकड़े रहना चाहिए. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். समय को हमें इस्तेमाल करना चाहिए. ஊழியம் செய்கிற நேரம். ये सेवकाई का वक्त है. உற்சாகமாய் செய்யுங்க. आप उत्साहित से करें. ஒரு நாட்கள்ல என்ன வேணாலும் நடக்கலாம். आने वाले समय में कुछ भी होने का संभव है. அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியதை நாம் செய்து முடிப்போம். उससे पहले हमें जो करना है उसे करें. இங்கு நோவா
உள்ள விட்டு வெளியே கர்த்தர் கதவை மூடிவிட்டார். यहाँ पर नूह को जहाज के अंदर भेजकर परमेश्वर ने बाहर दरवाजा बंद कर लिया. வேற மாதிரி கூட சொல்லலாமே, अगर दूसरे तरीके से भी हम कह सकते हैं உலகத்தின் கதவு மூடப்பட்டு விட்டது. संसार का द्वार बंद हो गया है. இப்ப தேவனுடைய பேழை என்கிற சபையின்குள்ள அவர் இருக்கிறாருங்க. अब परमेश्वर की यानी कलीसिया के अंदर उस जहाज के अंदर वे लोग हैं. இப்ப நீங்க ஆண்டவருடைய கிருபைக்குள்ள வந்துட்டீங்க, आप अब परमेश्वर के अनुग्रह में आ चुके हैं, சபைக்குள்ள வந்துட்டீங்க. कलीसिया के अंदर आ चुके हैं. இப்ப உலகத்தின் கதவு மூடப்பட்டு விட்டது. अब संसार का द्वार आपके लिए बंद हो गया है. உங்களுக்கு உலகத்துக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. अब आपका और संसार के लिए कोई संबंध नहीं है. ஹல்லேலூயா. हालेलुया. இரண்டாவதாக ஒரு கதவை பார்ப்போம். दूसरा एक दरवाजे को देखें. மத்தேயு 6 அதிகாரம் 6 வசனத்தை. मत्ती 6 का 6 आयत को हम देखते हैं. அங்கு ஒரு கதவு மூடப்பட வேண்டும். यहाँ पर भी एक दरवाजा बंद है. இங்க இயேசு ஜெபத்தை குறித்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்துல यहाँ पर जब यीशु मसीह प्रार्थना की बातें कर रहे थे, 6 அதிகாரம் 6 வசனம் மத்தேயுல, मत्ती रचित सुसमाचार अध्याय 6 का 6 आयत में, நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டு என்கிற சொல்லப்பட்டிருக்கிறது. परंतु जब तू प्रार्थना करें तो अपनी कोठरी में जा और द्वार बंद कर. அந்தரத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ताकि अपने पिता जो गुप्त में है प्रार्थना कर, और तब तेरा पिता जो गुप्त में देखता है तुझे प्रतिफल देगा. ஹல்லேலூயா. हालेलुया. நீ ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபிக்கணும்? जब तू प्रार्थना करे तो कैसे करना चाहिए? உன் அறை வீட்டுக்குள் போய் अपनी कोठरी में जाकर கதவை மூடுங்க. द्वार बंद कर करके कहते हैं. அதோட அர்த்தம் என்ன? मतलब क्या है? கிறிஸ்துவோட கூட தனிமையான நேரம் தான் ஜெபிக்கிற நேரம். यानी अपने मसीह के साथ अकेला में समय बिताना ही प्रार्थना है. அதோட அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? உலகத்தில் இருக்கிற தேவைகள், காரியங்கள், டென்ஷன்கள், பேச்சுகள், உலக சம்பாஷணைகள் எல்லாம் இங்க வந்து நிக்கிறது, அது ஜெபமே அல்ல. संसार की सारी बातों को लेते हुए बैठना वो प्रार्थना नहीं बनता. உன் அறை வீட்டுக்குள் பிரவேசி. अपनी कोठरी के भीतर जा, அது பார்க்கும்போது உன்னுடைய பெட்ரூம்ல பிரவேசிக்கும் போது, या अपनी बेडरूम के अंदर जा. சரி, நம்மளுக்கு ஒரு பெரிய வீடு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்கள். मानिएगा आपके लिए बहुत बड़ा घर है. வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது जैसे आप घर के भीतर जाते हैं, ஹால் இருக்கும், एक हॉल आती है, ரொம்ப அழகா இருக்கும், बहुत सुंदर होती है, ஃபுல் ஃபர்னிச்சரா இருக்கும், फर्निशिंग रहती होगी, நீட்டா அழகா இருக்கும். सब कुछ बहुत ही बेहतरीन तरीका से होता है. அடுத்தது பெட்ரூம்ல போனா आगे और बेडरूम में जाएंगे तो தான் உண்மையான நிலவரம் கண்டுபிடிக்க முடியும். वहां पर ही आप सही बातों को समझ सकते हैं. இது வெளியே இருக்கிற ஹால்ல இருக்கிற அதே நீட்னஸ், அழகை அங்க எதிர்பார்க்க முடியாது. यानी हॉल में जितनी सुंदरता है उन्हीं कार्य को आप बेडरूम में नहीं देख पाओगे. பெட்ரூம்ல எப்படி இருக்கும்? எல்லாமே கசாமுச்சான்னு இருக்கும். सारी चीजें दीतर पीतर होती होगी. எல்லா அவசர கோலத்துல நம்ம எல்லாவற்றையும் என்ன செய்வோம்? துணி, மணி, காரியங்கள், திங்ஸ் எல்லாம் கசாமுச்சா நம்ம இருக்கும். वहां पर कपड़ा पड़ा रहता होगा या सामान ऐसे फैलते होंगे, ऐसे होते हैं. ஆனா வெளியே சூப்பரா இருக்கும், लेकिन बाहर देखिएगा सुंदर रहता होगा, உள்ளார அசிங்கமா இருக்கு. लेकिन अंदर थोड़ा सा ठीक ठाक नहीं रहती होगी. ஜெபம் என்பது प्रार्थना जो है வெளியரங்கமா இல்லப்பா, वो बाहर दिखावा के लिए नहीं, உள்ள எப்படி இருக்குது அதை பாருப்பா. आपका दिल कैसा होता है वैसा है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆமா, அப்ப உன் அறை வீடும் சுத்தமாகணும். आपकी यानी कोठरी का कमरा, कोठरी के अंदर भी पवित्र रहना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. அங்க அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கிறோம். वहाँ पर प्रेरितों की 12वीं अध्याय का 12वीं आयत को पढ़ते हैं. அங்கு ஒரு வீட்ல ஜெபம் பண்றாங்க, यहाँ पर एक घर के भीतर प्रार्थना हो रही है, முழுவதும் ஜெபம் பண்றாங்க. पूरी रात प्रार्थना हुआ है. அந்த வீட்டுடைய கதவு மூடப்பட்டிருக்கிறது, उस घर का दरवाजा बंद हुआ था, ஆனா இவங்க ஜெபிக்கிறார்கள். लेकिन ये लोग प्रार्थना में थे. அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டிருக்கையில் மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 16 பின்பு பேதுரு தட்டிக்கொண்டே இருந்தான், ஏனென்றால் அந்த டோர் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. यहाँ पर पतरस दरवाजे को खटखटाता रहा. जहाँ पर प्रार्थना हो रही थी सभी लोग एकत्रित होकर प्रार्थना कर रहे थे, क्योंकि वो दरवाजा बंद था. ஹல்லேலூயா. हालेलुया. டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. उन्होंने अपनी दरवाजा को बंद कर लिया है, ஏன்னா இது வந்து ஜெபிக்கிற நேரம், क्योंकि ये प्रार्थना का समय था, ராஜாவோடு இடைப்படுகிற நேரம், राजा के साथ समय बिताना था, பரலோகமும் அந்த இடமும் இணைகிற நேரம்.
यानी स्वर्ग और वो स्थान दोनों मिलने का समय था। தேவையில்லாத காரியங்கள், वहां पर जो नहीं चाहिए ऐसे बातें, உலகத்தின் காரியங்கள், संसार की बातें, பிரியமில்லாத காரியங்கள் जो परमेश्वर के अप्रसन्न की बातें உள்ள வருவதற்கு ஜெபத்துல டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு அனுமதிக்கவே கூடாது. उस घर के भीतर आने के लिए हमें अनुमति नहीं देना चाहिए। நானும் என் தேவனும் மாத்திரம். केवल मैं और मेरा प्रभु। ஹalleluya. हालेलुया। உண்மையான ஜெபமா இருக்கிறது. यही सच्चाई की प्रार्थना है। ஹalleluya. மூணாவதாக ஒரு கதவை பார்க்கிறோம். तीसरा एक दरवाजा को देखते हैं। 2 ராஜாக்கள் दूसरा राजा 4 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். अध्याय 4 की ओर पलटिएगा। 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் दूसरा राजा अध्याय 4 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். पहला आयत से लेकर पढ़ते हैं। தீர்க்கதரிசியுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, முதாடியனாகிய என் புருஷன் இறந்து போனான், முதாடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். भविष्यवक्ताओं के चेलों की पत्नियों में से एक स्त्री ने एलीशा की दोहाई देकर कहा, तेरा दास मेरा पति मर गया और तू जानता है कि वह यहोवा का भय मानने वाला था और जिसका वह कर्जदार था वह आया है कि मेरे दोनों पुत्रों को अपने दास बनाने के लिए ले जाएं। எலிசாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டில் வேறு ஒன்றுமே இல்லை என்றாள். एलीशा ने उससे पूछा, मैं तेरे लिए क्या करूं? मुझसे कह कि तेरे घर में क्या है? उसने कहा, तेरे दासी के घर में एक गड़ी तेल को छोड़ और कुछ नहीं है। அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, उसने कहा, तू बाहर जाकर अपने सब पड़ोसियों काली बर्तन मांग ले आ और थोड़े बर्तन ना लाना। உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலையும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்திலே வை என்றான். फिर तू अपने बेटे समेत अपने घर में जा और द्वार बंद करके उन सब बर्तनों में तेल उंडेल देना और जो भर जाए उन्हें अलग रखना। 5 वசனத்தில் அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளோடு கூட கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். 5वीं आयत में, तब वो उसके पास से चली गई और अपने बेटों समेत अपने घर जाकर द्वार बंद किया। तब वे तो उसके पास बर्तन लाते गए और वह उंडेलती गई। ஹalleluya. हालेलुया। இங்க பார்க்கிறோம், ஆவியானவர் ரொம்ப தெளிவா அந்த 2 டைம் எழுதிக்கிறாரு. கதவை பூட்டுங்கறாரு, அதே மாதிரி அந்த ஸ்திரீ கதவை பூட்டி. यहाँ पर पवित्र आत्मा 2 बार लिखे हैं दरवाजा बंद करें करके, वैसे ही वो स्त्री भी क्या कर रही थी? दरवाजा बंद करी। அந்த ஸ்திரீ இப்படி எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு பாத்திரத்தை எடுத்துனாங்க, ஊத்துனாங்க, போனாங்க அப்படின்னு வசனம் இல்லாதபடி கதவை பூட்டுனாங்க எல்லாம் எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். यानी वो स्त्री इस तरह जिसने कहा वैसा ही की करके नहीं लिखा गया, वरन उन्होंने दरवाजा बंद की करके भी लिखा हुआ है। பாவம், இந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சோகமான காரியம் பாருங்களேன். इस स्त्री के जीवन में हुआ है एक बहुत ही दुख की कार्य। क्या है? கணவர் இறந்துட்டாரு, उनकी पति मर गया, இப்ப இவங்க விதவை ஆயிட்டாங்க. अब वो विधवा बन गई। அவரு நிறைய கடன் வேற வாங்கிட்டு வச்சு போயிட்டாரு. वो भी शायद बहुत सारा कर्ज लेकर चला गया है। கடன் கொடுத்தவங்க இந்த 2 பசங்களையும் அடிமையாகி கொள்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. अब जो कर्जदार ने इन दोनों पुत्रों को ले जाने के लिए, गुलाम बनने के लिए आए हैं। இப்ப இந்த ஸ்திரீ எலிசாட்ட வந்து கேக்குறாங்க, எல்லாம் உதவி செய்யுங்கப்பான்னு. अब ये स्त्री ने एलीशा के पास आकर पूछ रही है, आप मेरा मदद करना। எலிசா கேக்குறா, உங்க வீட்ல என்னத்தான் இருக்குங்கறாரு. एलीशा ने पूछा, तेरे घर में क्या है? அவ ஒரு குடம் என்னத்தான் இருக்கு, எண்ணெய் தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லன்ட்டா. वो कह रही कि एक गड़ा तेल के अलावा मेरे पास और कुछ नहीं है करके कह रही थी। அந்த லேடிக்கு அந்த எண்ணெய் வந்து ஒரு அற்பமாய் காணப்பட்டிருக்கிறது. शायद वो स्त्री के लिए वो तेल जो है कुछ है ही नहीं है। இந்த எண்ணெயை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? इस तेल को रखते हुए मैं क्या कर सकती हूँ? நமக்கு இருக்கிற கடனோ பிரச்சனையோ தேவைகளோ மலை போல இருக்கிறது. हमारी जो जरूरतें हैं, हमारी जो कार्य है बहुत ही बड़ा पहाड़ जैसे हैं। ஆனா இந்த குடத்துல இருக்கிற எண்ணெய் அதுக்கெல்லாம் சொற்பம் அற்பமாய் காணமா காரியம். लेकिन ये घड़ा का तेल जो है उसके सामने कुछ भी नहीं है। இத வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு நினைச்ச அந்த லேடிக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, அதை வச்சு தாயா எல்லாம் செய்ய முடியும் கர்த்தருங்க. जो स्त्री सोच रही थी इस तेल को रखकर मैं कुछ भी नहीं कर सकती हूँ करके, परमेश्वर ने उसी तेल को रखकर सब कुछ किया है। நம்ம லைஃப்ல கூட சில சமயத்துல நினைப்போம், இதை வச்சு என்னத்த செய்ய முடியும், இது சாதாரண காரியம், இது அற்பம் என்று யாரானாலும் நீங்க நினைப்பீங்க. ஏதோ காரியம் நினைச்சாலும் ஆண்டவர் அதுல இருந்து தான் ஒரு மகிமையான காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, அந்த வீட்டிலிருந்து தான் அற்புதங்களை கர்த்தர் அங்க தொடங்கத்தை நாம் பார்க்கிறோம்.
अगर आप भी अपने जीवन में सोचे होंगे कि इसे रखकर मैं क्या कर सकता हूँ, क्या कर सकती हूँ, इससे क्या लाभ होगा करके सोच रहे होंगे, लेकिन परमेश्वर उन्हीं कार्य को रखकर और कहें तो उसी घर के भीतर से ही परमेश्वर महान कार्य को करते हैं। இப்ப எலிசா தீர்க்கதரிசி இன்னொரு காரியத்தை சொல்றாரு. अब एलिशा नबी ने और एक बातों को भी कहा, ஓகே நீ பக்கத்து வீட்ல எல்லா வீட்லயும் போய் என்ன செய், வெறும் பாத்திரத்தை வாங்குங்கறாரு. और अपने आस पड़ोस घर में ऐसे खाली पात्र को मांग लेना। எப்படி நம்பி கொடுப்பாங்க வெறும் பாத்திரம்? लोग कैसे देंगे खाली बर्तन? ஏன்னா ஆல்ரெடி கணவர் இறந்துட்டாரு, पहले से इनका पति तो मर गया है, கடன்காரங்க வீட்டு வந்துட்டே இருக்காங்க, कर्जदार तो इनको घर के भीतर आकर इनसे मांग रहे हैं। நம்ம வீட்ல இருக்கிற அண்டா குண்டாவெல்லாம் கொடுத்துட்டு अगर हमारे घर के सारे बर्तन को इन्हें देंगे तो, அந்த லேடியை வித்துட்டு போயிட்டாங்கனா, अगर वो उससे बेचकर चली जाएगी तो நம்மளுக்கு இந்த மாதிரி யோசனை வரும் இல்லையா? हमेशा हम इस तरह सोचेंगे ना। ஆனா நம்ம கூட இப்படி போய் வாங்க மாட்டோம் இல்லையா? हम भी तो जाकर ऐसा नहीं मांग सकते हैं। ஆனா எலிசா சொல்ற காரியம் செய்யக்கூடாத ஒரு காரியமா தான் இருக்கு, ஆனா அங்க செய்யும்படியாய் கர்த்தர் சொல்றாரு. एलिशा जो बता रहे हैं वो बातें हमें लगता है कि ये कैसा कर पाएंगे, नहीं कर सकते हैं करके, लेकिन वही कार्य को परमेश्वर करने के लिए कहते हैं। ஆண்டவருடைய அற்புதங்கள் அதிசயங்கள் நம்மளால விவரிக்க முடியாதவைகள், அது எங்க இருந்தாலும் அது தொடங்கக்கூடியதா இருக்கிறது. परमेश्वर के अद्भुत चिन्ह जो है वो हम विवरण नहीं कर सकते हैं, वो कहीं पे भी हो सकता है। அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்முடைய கீழ்ப்படிதல் இருக்கிறது. लेकिन उसका शुरुआत कहाँ होती है? हमारी आज्ञाकारिता। ஆமென் आमीन। அந்த ஸ்திரீ நினைச்சிருப்பாங்க, இவரான வெறும் பாத்திரத்தை வச்சு என்னென்னமோ மேஜிக்லாம் பண்ண சொல்றாரு, ஏதாவது காசு தருவார், பணம் தருவாரு, பார்த்தா இவர் வித்தியாசமா பேசுறாரு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த ஸ்திரீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க எலிசாவுடைய வார்த்தை. शायद वो स्त्री ये भी सोच सकती थी, अरे इनसे हम कुछ मदद मांगा तो इन्होंने कुछ मैजिक बनाने के जैसा कुछ बोल रहे हैं करके सोच सकती थी, लेकिन उन्होंने उनकी बातों को मान ली है। அதே போல எலிசா சொல்றாரு, இதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள செய்யணும், கதவை பூட்டிட்டு செய்யுங்கறாரு. और एलिशा ने भी यूं भी कहा, ये सारी बातों को घर के भीतर करना और दरवाजा बंद करके करना। ஹல்லேலூயா. हालेलुया। சில அற்புதங்கள், சில அடையாளங்கள், சில நன்மைகள் நீங்க செய்யும் போது அதை கேலி செய்வதற்கு, கிண்டல் பண்ணுவதற்கு 4 பேர் பக்கத்துல ரெடியா இருக்கிறாங்க. जब आपके द्वारा कुछ अद्भुत होती है, चिन्ह होती है, उसे के मजाक करने के लिए 4 लोग आपके पास हमेशा होते हैं। இப்படி கூட பாத்திரம் கொடுத்தவங்க, சரி போய் பார்க்கலாம் இந்த அம்மா என்ன தான் பண்ண போகுது, அப்படி கூட 4 பேர் முன்னாடியே வந்திருக்கலாம். अगर जिन्होंने उनके लिए बर्तन दिया है वे ये सोचते हुए उनके घर के पास आ सकते थे, ये क्या कर रही है, ऐसे रख कर करके देखने के लिए। ஒரு அம்மா வந்தா போதாதா, ஊர்ல இருக்கிற எல்லா அம்மாவையும் கூட்டி வந்திருப்பாங்களே. अगर एक स्त्री आती है तो वो काफी है, वो गांव के सारे लोगों को बुला कर ले आती है, வேடிக்கை பார்க்கிறதுக்கு வருவாங்க. यानी बस देखने के लिए लोग आ जाते हैं। இந்த அம்மா என்னமோ எண்ணெயை வச்சு மேஜிக் பண்ண போறாங்க, வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லேடிஸ்க்கு வந்திருப்பாங்க. अगर मानिएगा ये स्त्री क्या करने जा रही है, तेल को रखकर तो कुछ मैजिक थोड़ी नहीं करके देखने के लिए सारे लोग मतलब आ जाते होंगे। அதாவது நம்ம செய்ய போற ஊழியத்திற்கு தடையாய் சில பேர் வருவாங்க, அதான் பிரச்சனை. यानी परेशान क्या है, जो हम सेवा करने जा रहे हैं उनके रुकावट में कई लोग आ जाते हैं। பாத்திரமும் கொடுப்பாங்க, वो बर्तन तो दे ही देते हैं, அங்க ஒரு அற்புதம் செய்யறதுக்கும் தடையா இருப்பாங்க. और वहाँ अद्भुत होने के लिए रुकावट भी बन जाएंगे। ரொம்ப கவனமா இருக்கணும். इसलिए हमें ध्यान से रहना चाहिए। அதான் கர்த்தர் சொல்றாரு, इसलिए परमेश्वर ने कहा, நீயும் பிள்ளை மட்டும் உள்ள இருக்கணும், கதவை மூடிட்டார். केवल आप और आपके बच्चे घर के भीतर रहना है और दरवाजा बंद रखना है। உலகத்துல எப்படிப்பட்ட கேலி கிண்டல் பண்றவங்க, அவிசுவாசமான வார்த்தைகள், வேடிக்கை பார்க்கிற காரியங்கள் ஒன்றையும் நீ உள்ள விட்டுறாத, அற்புதம் நடக்கவே நடக்காது. संसार की जो भी बातें हैं, मजाक करने वाले, हंसी करने वाले, सारे विरोध बोलने वाले, उन सारी किसी बातों को, अविश्वास की बातों को आपके घर के भीतर नहीं आना चाहिए। நீ செய்ய போற காரியங்கள் அறிவியலுக்கும் இந்த உலகத்தின் காரியத்திற்கும் இயற்கைக்கும் மேலான வித்தியாசமான புரியாத சில காரியமா இருக்கும். அதை கெடுக்கிறதுக்குனே சில பேர் இருக்கிறாங்க. क्योंकि आप जो करने वाले हैं वो बातें जो है आपकी विज्ञानी के लिए और संसार के लिए, आपकी ज्ञान बुद्धि समझ से ही बढ़कर है, एक सुपर नेचुरल है, उसे संसार तो रोक देगी आपके लिए। அது அவங்களுக்கு புரியாது, क्योंकि वो संसार नहीं समझती है, ஆனா கிண்டல் பண்ணதுக்கு வராங்க. लेकिन वो हंसी मजाक करने के लिए आते हैं। பட் நீ டோரை க்ளோஸ் பண்ணு, इसलिए तू दरवाजा बंद कर। அற்புதம் உன் கையில இருந்து பரப்பட போகுது.
क्योंकि अद्भुत काम आपके हाथों से निकलेगी। உன் கையில இருந்து இல்ல, உன் பிள்ளைகளுடைய கையில இருந்து வரப்போகிறது. केवल आपके हाथों से ही नहीं वरन आपके बच्चों के हाथों से भी निकलेगी। என்ன அற்புதம்! क्या अद्भुत है! உங்க வீடு முழுவதும் வெறுமையா இருக்குது. आपका सारा घर बिल्कुल खाली पड़ा हुआ है। உங்க கணவர் எல்லாத்தையும் வெறுமையாக்கிட்டு போயிட்டாரு. आपका पति सब कुछ खाली कर कर चला गया, ஆனா இப்ப நான் நிறைவாக்குகிற போறேன். लेकिन अब मैं पूरा करूंगा। ஏன்னா நீ நிறைவானவருடைய வார்த்தையை நீங்க கேட்டு கீழ்ப்படிந்து இருக்கிறீங்க. तू क्योंकि तूने जो भरपूर से रहने वाला परमेश्वर की बातों को आज्ञा माना है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। அங்க அற்புதத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. वहां पर परमेश्वर ने अद्भुत करने लगे। வாங்கிருந்த எல்லா பாத்திரமும் எண்ணெயால் நிரப்பப்படுகிறது. जितना बर्तन उन्होंने लिया, ये खाली बर्तन उन सब में तेल से भर गया है। கடன் எல்லாம் தீர்க்கப்படுகிறது. उनकी सारा खर्च खत्म हो रही है மீதி எடுக்க கர்த்தர் கிருபை और செய்கிறார். बाकी भी उठाने के लिए परमेश्वर ने मदद किया है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। உலகத்துல இருந்து யோசனை, ஆலோசனை, சில ஐடியா சொல்வதற்கு 1000 பேர் வரலாங்க. इस संसार में आपको सलाह देने के लिए 1000 लोग आ सकते हैं, ஆனா लेकिन அது தேவையில்ல. वो हमारे नहीं चाहिए। டோர் க்ளோஸ் பண்ணிருங்க. आप दरवाजा बंद करें। ஆமென். आमीन। அதே போல இன்னொரு கதவை நான் பார்க்க போகிறோம். और एक दरवाजा को भी हम देखें। அதே 4ஆம் அதிகாரத்துல यही अध्याय 4 में இப்ப எலிசா சூனேமுக்கு போகிறார். अब एलिशा नबी सुनेम की ओर गए थे। அங்க ஒரு கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இருக்கிறார். वहां पर एक आदरणीय स्त्री थी। அந்த ஸ்திரீ எலிசாவுக்கு ஒரு மெத்தையில ஒரு சிறிய வீட்டு கட்டி அங்க நாற்காலி, குத்து விளக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. वो स्त्री ने अपने घर के छत पे उनके लिए कमरा बनवाई और मेज रखा और लैंप रखा, सारी चीजें तैयार करी। அந்த ஸ்திரீக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுக்கிறார். उस स्त्री के लिए एक बेटा था। 17ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 17वें आयत से लेकर पढ़ेंगे। அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். और स्त्री को गर्भ रहा और बसंत ऋतु का जो समय एलिशा ने उससे कहा था, उसी समय जब दिन पूरे हुए तब उसके पुत्र उत्पन्न हुआ। அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்புகிரகத்தில் இருந்து தன் தகப்பன் அன்றைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரிடத்தில் இவன் தாயிடத்தில் எடுத்து கொண்டு போய் விடு என்றான். और जब लड़का बड़ा हो गया तब एक दिन वह अपने पिता के पास लवने वालों के निकट निकल गया और उसने अपने पिता से कहा, आ मेरा सिर। तब पिता ने अपने सेवक से कहा, इसको इसकी माता के पास ले जा। இப்ப தாயிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவன் மடியில் இருந்து செத்து போனான். और उसे उठाकर उसकी माता के पास ले गया, फिर वह दोपहर तक उसके घुटनों पर बैठा रहा, तब मर गया। அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் तब उसने चढ़कर उसको परमेश्वर के भक्त के काट पर लिटा दिया और निकलकर किवाड़ बंद किया। சில காரியங்கள் அப்படியே நடந்துட்டே இருக்குது. 27 இருந்து மீண்டும் வாசிப்போம். ऐसे और भी बातें हो रही है। 27 में से लेकर पढ़ेंगे। பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டால் அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வைத்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றார். वह पहाड़ पर परमेश्वर के भक्त के पास पहुंची और उसके पांव पकड़ने लगी। तब यह गेहजी उसके पास गया कि उसे धक्का देकर हटाए, परंतु परमेश्वर के भक्त ने कहा, उसे छोड़ दे, उसका मन व्याकुल है, परंतु यहोवा ने मुझसे नहीं बताया, छिपा ही रखा है। 32ஆம் வசனத்துல 32वीं आयत में எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ இந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். जब एलीशा घर में आया तब क्या देखा कि लड़का मरा हुआ उसकी खाट पर पड़ा है। உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். तब उसने अकेला भीतर जाकर किवाड़ बंद किया और यहोवा से प्रार्थना की। ஹalleluya, हालेलुया। கதவை பூட்டி किवाड़ बंद कर कर கர்த்தரை நோக்கி और यहोवा की और दुगाई दिया, வேண்டுதல் செய்க. दुगाई दिया। ஆமென், आमीन, ஹalleluya. हालेलुया। இந்த பிள்ளை இறந்து போயிட்டான். यहाँ पर बेटा मर गया। இந்த அம்மா பிள்ளை தாங்கன்னா முத கேட்கவே இல்லை சொல்ல போனா. अगर देखा जाए ये स्त्री ने पहले एलीशा नबी से मांगी ही नहीं कि मेरे लिए एक बच्चा चाहिए। எலிசா தான் இறக்கப்பட்டு அங்க கிருபையாய் அங்க ஒரு அற்புதத்தை செய்கிறாங்க. एलीशा ही आप ही वो उस अद्भुत को उस स्त्री से कहा है। ஆனா இங்க பிள்ளை வளர்றான், ஆனா திடீர்னு தலை வலிக்குதுங்கிறான், இறந்து போயிடுறான். लेकिन वो बच्चा हुआ
और उन्होंने बढ़ा, लेकिन अचानक सिर दर्द बोला, फिर मर गया। இப்போ இந்த பிள்ளை எலிசாவுடைய ரூமுக்கு வர்றாங்க. अब ये बेटा को एलिशा के कमरे में रखा गया எலிசா அந்த வீட்டின் கதவை சாத்தி கொண்டு கர்த்தரை நோக்கி विनपीक्கிறார். और एलिशा नबी ने उस दरवाजे को किवाड़ को बंद कर यहोवा की और प्रार्थना करने लगा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? परमेश्वर ने प्रार्थना सुनी कि नहीं? நிச்சயம் கேட்டார். जरूर सुना, நிச்சயம் கேட்டார். जरूर सुना है। பிள்ளை உயிர் பெற்று எழும்பினானா இல்லையா? वो बच्चा फिर जीवित हुआ कि नहीं? நிச்சயம் எழும்பினா. हाँ, जीवित हुआ है। ஹல்லேலூயா. हालेलुया। உயிர்ப்பிக்கிற ஆவி இன்னைக்கு நம்முடைய அறை வீட்டுக்குள் இருக்கிறதுங்க. यानी जिलाने के आत्मा आज हमारे घर के भीतर है। ஆமென். आमीन। இது ஒரு மேல் வீடு. ये एक ऊपर मंजिल था। இது எலிசா வந்தா தங்கிறதுக்காகவே ஸ்பெஷலா கட்டப்பட்ட ஒரு வீடு. वो एक स्पेशल कमरा था, केवल एलिशा के लिए ही बनाई गई थी। ஒரு ஊழியக்காரரை கனப்படுத்துவதற்காக இந்த ஸ்திரீ பண்ண காரியம். यानी एक सेवक को आदर करने के लिए ही ये स्त्री ने इस कार्य को की। அப்படிப்பட்ட அந்த வீட்ல அந்த குடும்பத்துல ஒரு துக்கமான காரியம் நடக்கும்போது इस घर के भीतर ऐसे एक दुख का एक संभव हुआ था, ஆனா இங்க உயிர்ப்பிக்கிற ஆவியானுடைய கிரியைகளை நாம் பார்க்க முடியுதுங்க. लेकिन यहाँ हम ये देख सकते हैं कि जीवन देने की आत्मा को हम देख सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க கணவரை கூட அங்க அழைக்கல, यहाँ पर वो स्त्री ने अपने पति को भी नहीं बुलाया, ஆனா இங்க ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. लेकिन वहां पर वो कमरे के भीतर प्रार्थना हो रही है। ஆமென். आमीन। இன்னைக்கு உங்களுடைய பிள்ளையோட லைஃபை நீங்க பாருங்க. आज अपने बच्चों के जीवन को देखिए। திடீர் என்று அவனோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பின்மாற்றம். अचानक उनकी आत्मिक जीवन में एक पीछे मोड़ने का अनुभव, அவருடைய படிப்புல ஒரு பின்மாற்றம், उनकी पढ़ाई में एक देरी हो रही है, அவருடைய சரீரத்துல திடீர்னு ஒரு பிரச்சனை. उनके शरीर में एक परेशानी நினைச்சு கூட பார்க்கல நீங்க. आपने सोचा भी नहीं है। இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்தாங்க, इतने दिनों से सही था, திடீர் என்று ஒரு காரியம், अचानक एक बात है, திடீர் என்று ஒரு பிரச்சனை. अचानक परेशानी। எங்க போறது? कहाँ जाना है? ஹாஸ்பிடல் போலாமா? हॉस्पिटल जाए? எங்க போறது? कहाँ जाना है? இங்க கவுன்சிலிங் போலாமா? या काउंसलिंग के करने के लिए जाएं क्या? இவன் படிப்புல திடீர்னு ஒரு ஃபெயிலியர், எங்க போறது? इन्हें पढ़ाई में एक अचानक एक पीछे हो गया, कहाँ जाए? பெஸ்டான ஒரு டீச்சர்ட்ட போகலாமா? एक बेहतरीन अध्यापक के पास जाएं? போறது தப்பல்ல, जाना तो गलत नहीं है, ஆனா அதை காட்டிலும் மேலான ஒரு உயிர்ப்பிக்கும் வல்லமை, ஒரு ஜெபம் உங்க வீட்ல இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். लेकिन उन सबसे बढ़कर एक जिलाने की जीवन देने की एक बड़ी चमत्कार की कार्य आपके घर के भीतर कमरे के अंदर है। ஏன்னா இந்த ஸ்திரியை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது கனம் பொருந்திய ஸ்திரீ. क्योंकि इस स्त्री के बारे में बाइबल बतलाती है एक अधन्य स्त्री। வேலைக்காரங்க இருக்கிறாங்க, इनके पास कई नौकर नौकरानियां थे, ஒரு வீடு கட்டுற அளவுக்கு வருமானம் இருக்கிறது. उनके पास इतना कमाई है, एक घर को बना सकती है। அப்ப அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா तो इसलिए अगर वो सोची, अगर चाहे तो தனக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்காக अपने लिए एक बच्चा को जन्म करने के लिए பெஸ்ட் ட்ரீட்மென்ட்க்கு போயிருக்கலாம், अपने बेहतरीन ट्रीटमेंट की और जा सकती थी, அல்லது இந்த பிள்ளையோட தலைவலி வரும்போது பெஸ்டான ஒரு ஹாஸ்பிடலுக்கு போயிருக்கலாம். नहीं तो ये बच्चा का जब सिर दर्द हुआ था उस वक्त एक बहुत ही बेहतरीन डॉक्टर के पास जा सकती थी। பட் இந்த அம்மாவுக்கு தெரியும் लेकिन ये स्त्री जानती थी உயிர்ப்பிக்கிற வல்லமை, जीवन देने का सामर्थ, பிள்ளையை எழுப்புகிற வல்லமை मेरी बच्चे को जीवन से उठाने का என் सामर्थ வீட்டுக்குள்ளே இருக்கிறது. मेरे घर के भीतर ही है। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால தான் ஜெபிக்கிறவர்களை உள்ள வைத்துக்கொண்டு इसीलिए प्रार्थना करने वालों को भीतर रखकर பூடப்பட்டு விட்டது. वहां पर दरवाजा बंद किया गया है। ஆமென். ஆமென். பெஸ்டான ட்ரீட்மென்ட், டாக்டர்ஸ், டீச்சர்ஸ் என்ன காரியங்கள் இருந்தாலும் जितना भी बेहतरीन डॉक्टर हो, टीचर हो या ट्रीटमेंट हो, कुछ भी हो, அம்மாவுக்கு தெரியும் இந்த பையன் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஈவு. स्त्री जानती थी ये बेटा जो है परमेश्वर की ओर से दिया हुआ एक तोहफा है, அப்ப ஆண்டவர் தான் உயிர்ப்பிப்பார். तो इसका मतलब परमेश्वर ही इसको जीवन दे सकते हैं। அதனால தான் இந்த உலகத்தின் காரியத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக கதவு பூட்டப்பட்டு விட்டது. इसीलिए संसार की सारे बातों को रोकने के लिए वहां पर दरवाजा बंद किया गया। கடைசியாக ஒரு கதவு பூட்டப்படுகிறது. अंतिम में एक दरवाजा है, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் मत्ती रचित सुसमाचार 25वीं आयत। 1ஆம் வசனத்திலிருந்து நமக்கு தெரிந்த ஒரு காரியம் தான். पहला आयत से ही इस संभव को हम जानते हैं। 5 புத்தி உள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாதவர்கள். एक 5 समझदार और 5 मूर्ख स्त्री के बारे में। ஆமா, புத்தி இல்லாதவர்கள் தீவெட்டி எடுத்துட்டு போனாங்க, ஆனா எண்ணெய் எடுத்துட்டு போனாங்க. मूर्ख स्त्री अपने साथ तो दिया तो लेकर गई थी, लेकिन तेल नहीं लेकर गया। புத்தி
உள்ளவர்கள் தீவெட்டி எடுத்து போனாங்க, எண்ணெய் எடுத்துட்டு போயிருக்காங்க. लेकिन जो समझदार थे वो मशाला भी ले गए और साथ ही साथ तेल भी ले गए. மணவாளன் வர்றதுக்கு லேட் ஆகும்போது பாதி பேர் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. जब दूल्हे आने का देर हुई तो सब लोग ऊँधने लगे. திடீர்னு சத்தம் வருகிறது, மணவாளன் வந்துட்டாரு. अचानक ऐसा आवाज सुनाई दिया, दूल्हा आ रहा है. எல்லாரும் எழுந்து தங்க தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். सब लोग उठकर अपने मशाला ठीक करने लगे. 8ஆம் வசனத்துல 8वीं आयत में புத்தி இல்லாதவர்கள் புத்தியுடைய நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணிந்து போகிறதே என்றார்கள். और मूर्खों ने समझदारों से कहा, अपने तेल में से कुछ हमें भी दो, क्योंकि हमारी मशालें बुझी जा रही थी. 9ஆம் வசனத்துல புத்தி உள்ளவர்கள் பிரயுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் அதபடி நீங்கள் விக்கிற இடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். और समझदार ने कहा, ऐसा ना हो आपके लिए और हमारे लिए वो बच ना सके, इसीलिए आप जाकर खरीद सकते हैं. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டா. ऐसे जब ये मूर्ख स्त्री ने तेल खरीदने के लिए गए थे तो दूल्हा आ गया. ஆயத்தமானவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. जो तैयार थे वे सब ब्याह के घर में चली गई और द्वार बंद किया गया. பின்பு மற்ற கன்னிகைகள் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அவர் சொன்னா உங்களை அறியேன் சொல்லிட்டாரு. इसके बाद वे दूसरी कुंवारियां भी आकर कहने लगे, हे स्वामी हमारे लिए द्वार खोल दे. उसने उत्तर दिया, मैं तुमसे सच कहता हूं कि मैं तुम्हें नहीं जानता. இது நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான். हम सब इस वचन को जानते हैं, ஆனா எவ்வளவு சோகமான ஒரு காரியம். लेकिन कितना शोक दुख की बात है. புத்தி இல்லவர்கள், जो मूर्ख स्त्री थी, புத்தி இல்லாதவர்கள் அந்த கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியல, கதவு அடைக்கப்பட்டு விட்டது. जो मूर्ख स्त्रियों को उस ब्याह के घर में नहीं जा पाई, दरवाजा बंद किया गया. எல்லாரும் கல்யாணத்துக்கு தான் வந்திருக்காங்க. वैसे ही सारे लोग ब्याह के घर के लिए ही आए हुए थे, பாதி பேர் தான் உள்ள போக முடிஞ்சிச்சு. लेकिन उसके अंदर गए आधे ही लोग गए கதவு சாத்தப்பட்டு விட்டது. और दरवाजा भी बंद हो गया. இது ஆண்டுடைய வருகை குறித்தான சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ये परमेश्वर की आगमन के बातें कहती है. ஆண்டவருடைய சபை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். कलिसिया उठा ले जाने वाले समय पर हम आए गए. மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். दूल्हा जल्दी आने वाला है. நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். हमें तैयार रहना है. எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். हम इंतजार के साथ. அவருடைய கிருபை நம்ம மேல இருக்கிறது நல்லதுதான். परमेश्वर का अनुग्रह हम पर है, अच्छी बात है. ஆண்டவர் அபிஷேகம் இருக்கிறது. परमेश्वर का अभिषेक है, அழைப்பு இருக்கிறது. बुलाहट है. அதை நம்ம தற்காத்து கொள்ள வேண்டும். उसे हमें सुरक्षित रखना चाहिए. இதை கெடுக்கிறதுக்கு தான் நித்திரை மயக்கம் என்று வட்டு கொண்டிருக்கிறது. इसे बिगाड़ने के लिए ही गहरी नींद आती है, இந்த அசதியான காரியங்கள், यानी निराशपन. இதுதான் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு தடையா இருக்கிறது. यही ब्याह के घर में जाने से हमें रोकती है. கதவு மூடப்பட்டு விட்டது. वहां पर दरवाजा बंद किया गया. யார்கிட்ட என்ன இருக்கோ அவங்க தான் உள்ள போனாங்க. जिनके पास तेल भी था मशाले के साथ, केवल वही जो है ब्याह के घर में गए थे. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. சோ கிறிஸ்துவ ஜீவியத்துல அடைக்கப்பட வேண்டிய சில கதவுகளை குறித்து நாம் பார்த்தோம். यानी मसीह जीवन में जो बंद करने वाले कुछ दरवाजे को बारे में हमने देखा है. முதலாவது பார்த்தோம், நோவாவுடைய பேழையின் கதவு அடைக்கப்பட்டு விட்டது. पहला हमने देखा नूह की उस जहाज की दरवाजा बंद किया गया. ஜெபத்தின் கதவு அடைக்கப்பட வேண்டும். और प्रार्थना के करने वाले खोटरी के दरवाजा भी बंद करना चाहिए. ஆசீர்வாதம் நம்ம வீட்ல இருந்து தொடங்கிறதுக்கு உலகம் பேச்சுற பேச்சுக்கெல்லாம் கதவு அடைக்கப்பட வேண்டும். यदि आशीर्वाद आपके घर के भीतर से शुरुआत होना चाहिए तो संसार से आपका दरवाजा बंद करना चाहिए. பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிறதுக்கு வேண்டிய காரியம் நடக்கிறதுக்கு கதவு அடைக்கப்பட வேண்டும். यदि हमारे बच्चों के प्रति, बच्चों के जीवन में एक बेदारी आना है, एक जीवन आना है, उसके लिए भी हमारे घर के दरवाजा बंद करना चाहिए. இதெல்லாம் கரெக்டா அடைச்சிட்டோம்னு வச்சுங்களேன். यदि इन सारी बातों को हम बिल्कुल ठीक ठाक से बंद करेंगे तो கடைசியா கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிப்போம். ஏன்னா அங்கேயும் கதவு அடைக்கப்பட போகிறது. अंतिम में हम जरूर ब्याह के घर में जा सकते हैं, वहां पर भी दरवाजा बंद किया जाएगा. ஆமென். आमीन. திறந்த வாசல்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். परमेश्वर जरूर आपके सामने खुला दरवाजा रखे हैं, at the same time சில காரியங்கள்ல சில இடத்துல கதவுகள் அடைக்கப்பட வேண்டும். लेकिन साथ ही साथ कुछ समय में कुछ जगहों में दरवाजा बंद करना चाहिए. ஜெபிக்கலாம். आइए प्रार्थना करें. நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். हे हमारे परमेश्वर, हम तेरा धन्यवाद करते हैं. கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. कृपा अनुग्रह से भरे हुआ परमेश्वर धन्यवाद. அப்பா, எங்க வாழ்க்கையில எந்த இடத்துலலாம் நாங்கள் கதவு அடைக்கப்பட வேண்டுமோ प्रभु, हमारे जीवन में जगह जगह दरवाजा बंद करना चाहिए. அங்கெல்லாம் நாங்கள்
அடைக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. वहाँ वहाँ हमें उस दरवाजा को बंद करने के लिए हमें मदद कर. இந்த வசனத்தின் மூலமாய் நாங்களும் எங்கள் வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, எங்க ஊழியத்துல, அந்த இடத்துல எல்லாம், அந்த பகுதியில எல்லாம் எங்கள் கதவுகளை அடைக்கிறோம் ராஜா. इस वचन के अनुसार खुदावन हम भी अपने अपने जीवन में जगह जगह दरवाजा बंद करना चाहिए, वहाँ वहाँ दरवाजा को बंद करते हैं. கடைசியாக உங்களுடைய கல்யாண வீட்டிற்குள் மணவாளோடு கூட பிரவேசிக்கிறதுக்கும் எங்களுக்கு கிருபை செய்வீராக. अंतिम में खुदावन ब्याह के घर में दुल्हा के साथ हमें तेरे साथ प्रवेश करने के लिए भी मदद कर खुदावन. வருகைக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. तेरे आगमन के लिए हमेशा हम तैयार में रहने पाए. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். इस वचन को सुनने वाले हर एक को यीशु मसीह के नाम से हम आशीर्वाद करते हैं. பலப்படுத்துங்க, बल दीजिएगा, தைரியப்படுத்துங்க, धैर्य दीजिएगा, விசுவாசத்தில் நிற்க உதவி செய்யுங்க. विश्वास में खड़े होने के लिए मदद कर राजा. தேவைகளெல்லாம் சந்திப்பீராக. हर एक जरूरतों को पूरा कर खुदावन. எல்லா துதி கன மகிமை உமக்கு இயேசு. सारा आदर महिमा जलाल तुझे देते हैं. இப்ப இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं मेरे जीवित परमेश्वर. ஆமென். आमीन கர்த்தர் आमीन. உங்களை ஆசீர்வதிப்பார். यहोवा परमेश्वर सभी को आशीषित करें. Praise the Lord. जय मसीह की.